பாராட்டுக்கும் வாழ்த்துக்குரிய ஜமாத்துடைய தலைவர் அவர்களோடு இணைந்த பெருமக்கள், இந்திய முஸ்லிம் லீகினுடைய முன்னணி தலைவர்களே, சிறப்பாக இங்கே வருகை புரிந்து மணமக்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக வீட்டிற்கக்கூடிய மரியாதைக்குரிய சமுதாய பெரியோர்கள், பல இயக்கங்களுடைய தலைவர்கள், சகோதர சமுதாயத்தை சார்ந்த பெரியவர்கள் எல்லோருக்கும் எல்லாமுள்ள இறைவனின் பேரவும் நிரப்பமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக நானும் பிரார்த்திக்கிறேன். இது இறை இல்லத்தில் நடக்கக்கூடிய பிரதமான திருமணம். ஐயம்பேட்டை சங்கராப்பள்ளியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு திருமணமாக இருந்தாலும் அது பள்ளியிலே வைத்து நடத்துவதுதான் பழக்கம். அந்த பழக்கத்தை விடாமல் இங்கே சிறப்பாக பின்பற்றப்பட்டு வருகிறது. ஜமாத் தலைவர் சுப்ரா நஜீப் அவர்கள் சொன்ன மாதிரி மஹல்லா ஜமாத்துடைய கட்டுப்பாட்டை நாம் என்றும் நிலைநிறுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயம் மார்க்க விஷயங்களில் உலமாக்கள் சொல்வதை நன்றை கூறிக்கொண்டு பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, முஸ்லிம் சமுதாய அமைப்பு என்று வரும்போது இந்த மஹல்லா ஜமாத்து கட்டுப்பாட்டை கட்டுக்கோப்பை நிரந்தரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்கிறது. மூன்றாவதுதான் இந்திய பெருநாட்டில் வளர்க்கூடிய 25 கோடி முஸ்லிம் சமுதாயமும் ஒரு கையிலே திருக்குறளை ஏந்திக் கொண்டு நடந்தாலும் இன்னொரு கையிலே இந்திய அரசியல் சாசனத்தை ஏந்திக் கொண்டு நடக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுரை கூறிய நமது முந்தைய தலைவர்கள் சொல்லிக் போயிருக்கிறார். ஆகவே உலமாக்களை மதித்து போற்றுவதும் மஹல்லா ஜமாத்துக்களை கட்டுப்பாடாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்து பராமரிப்பதும் அரசியல் ரீதியாக வரும்போது இந்திய அரசியலிலே